ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 6 என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை பல வளர்தல் அப்படிங்கிற தலைப்பில் இருந்துட்டு நான் நிறையா கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இது நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கோ அதே அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு டைம் ரிப்பீட்டாக சொல்லி பார்க்குறதுக்கு உங்களால் முடியும். இல்லை ஃபஸ்ட் இதில் படிக்கிறீங்கனாலும் சரி, ஒரு டைம் இதை கேட்குறப்போ உங்களுக்குமே வந்துட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மாமல்லபுரம். நெக்ஸ்ட், பொதுவர்கள் போலி உர போர் அடித்திடும் நிலப்பகுதி டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ முல்லை. தேர்ட் கொஸ்டின், மர வேர் என்பது டேஸ் புணர்ச்சி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கெடுதல். ஃபோர்த் கொஸ்டின், அதிர புகுத கனா காண்டேன். யார் யார் கனவில் யார் அதிர புகுந்தார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். இதுதான் வந்துட்டு பதில். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தீர்த்தங்கர் உருவங்கள். ஆறாவது கேள்வி, புடைப்பு சிற்பம் என்பது. விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பம். ஏழாவது கேள்வி, சிற்பங்கள் வரலாற்று பதிவுகளாகும், மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும். அத்தகு சிறப்புமிக்க கலையை பாதுகாப்பது நமது கடமை. இது எத்தகைய வாக்கியம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கலவை வாக்கியம். எட்டாவது கேள்வி, மகாபலிபுரத்தின் சிற்பத்தை பார்ப்பதும் உன் பெயரை பதிக்க விரும்புகிறாய். உடனே உன் மனதில் சரி என தோன்றும் செய்தி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வரலாற்று பதிவை சிதைக்காமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற கொஷின்ஸ் எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது எடுப்பேன், அதே மாதிரி புக்குக்குள்ளே இருக்கிறது எடுப்பேன். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கொஷின்ஸ் இது பண்ணிக்கிங்க. 9வது கேள்வி, கற்கவிஞர்கள் என அழைக்கப்படுபவர்கள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சிற்பிகள். 10வது கேள்வி, கல்லும் உலோகமும் செங்கலும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ திவாகர நிகண்டு. 11வது கேள்வி, 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் காணப்படும் இடம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கொடும்பலூர். நெக்ஸ்ட்டு 12வது கேள்வி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மாமல்லபுரம். இதுக்கு வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் பஞ்ச பாண்டவர் ரதங்கள். 2வது வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4வது சிங்கமுக கிணறு. தேர்டு வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பங்கள். ஃபோர்த் ஒன் வந்துட்டு திருநாதர் குன்றம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது 24 தீர்த்தங்கர் சிற்பங்கள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 3 4 1 2. 13வது கேள்வி, தாராசூரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 2ஆம் ராசராசன். 14வது கேள்வி, நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு காணப்படும் இடம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பேரூர் சிவன் கோவில். 15வது கேள்வி, தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி உள்ள இடம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மாமல்லபுரம். 16வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு தொல்காப்பியத்தில் நடுக்கல் பற்றி குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, கரெக்டு. செகண்ட் வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி உள்ளது, இதுவும் கரெக்டு. தேர்டு வந்துட்டு சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை மணிமேகலை கூறுகிறது, இந்த மெசேஜும் கரெக்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அனைத்தும் சரி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், செப்பு திருமேனிகளின் பொற்காலம் டேஸ் காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, சோழர்கள் காலம்தான் வந்துட்டு செப்பு திருமேனியின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18வது கேள்வி, ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, நாயக்க மன்னர்கள். 19வது கேள்வி, சிற்பங்கள் அவற்றின் உருவ அமைப்பின் அடிப்படையில் டேஸ் வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 2. 20வது கேள்வி, சிற்பக்கலையில் பயன்படும் உலோகம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, வெண்கலம். 21வது கேள்வி, போரில் விழு புண்பட்டு இறக்கும் வீரருக்கு டேஸ் நடப்படும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, நடுக்கல். கொஷின்ஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை தூண்களை அமைத்தவர்கள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, விஜயநகர மன்னர்கள். 23வது கேள்வி, மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருந்ததை குறிப்பிடும் காப்பியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மணிமேகலை. 24வது கேள்வி, சமண மதத்தினர் டேஸ் கடவுளின் உருவத்தை சிற்பங்களாக்கினர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அருகன். நெக்ஸ்ட் 25வது கேள்வி, ஓவிய விதனத்து உரைப்பெரு நித்திலத்து இவ்வடியில் நித்திலம் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, முத்து. 26வது கேள்வி, எருத்துக்கோடு இலக்கண குறிப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 6ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் 27வது கேள்வி, மருவிய குரங்கினம் மருண்டு நோக்கும் நிலப்பகுதி டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, குறிஞ்சி. நெக்ஸ்ட் 28வது கேள்வி, துடுப்பிட மைவன சோற்றின் நாற்றமும் இதில் மைவனம் என்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மலைநெல். நெக்ஸ்ட் 29வது கேள்வி, புரைதாப என்பதன் எதிர்ச்சொல். கேள்வியை நல்லா பார்த்துக்குங்க, பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. ஸோ எதிர்ச்சொல் வந்துட்டு ஆப்ஷன் ஆ, குற்றமுடைய. 30வது கேள்வி, ராவண காவியம் தோன்றிய நூற்றாண்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 20ஆம் நூற்றாண்டு. 31வது கேள்வி, ராவண காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 3100. நெக்ஸ்ட்டு பொறுத்துக, சென்னாய், பாலை, பைங்கிளி, பைங்கிளி வந்துட்டு குறிஞ்சி. நெக்ஸ்ட்டு 3வது தும்பி, தும்பி வந்துட்டு நெய்தல். 4th வந்துட்டு உலைமான், இது வந்துட்டு முல்லை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 2, 4, 1, 3. 33வது கேள்வி, ராவண காவியத்தை இயற்றியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, புலவர் குழந்தை. 34வது கேள்வி, 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, புலவர் குழந்தை. 35வது கேள்வி, ராவண காவியத்தின் முதன்மை நாயகன் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ராவணன். 36வது கேள்வி, ராவண காவியம் காலத்தின் விளைவு என்று கூறியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, பேரறிஞர் அண்ணா. 37வது கேள்வி, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 4000 திவ்ய பிரபந்தம். 38வது கேள்வி, திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தி ஆழ்வார்களின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 12 பேர். 39வது கேள்வி, சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்க பெற்றவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஆண்டாள். 40வது கேள்வி, நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 143. 41வது கேள்வி, பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஆண்டாள். நெக்ஸ்ட் 42வது கேள்வி, தொட்டு என்ற சொல்லின் பகுதி டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, தொடு. 43வது கேள்வி, சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள. சதிர் என்பதன் பொருள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, நடனம்.
44வது கேள்வி, மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து இவ்வடியில் குறிப்பிடப்படும் மதுசூதன் என்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கண்ணன். 45வது கேள்வி, ஐவகை நிலத்திற்கும் பண்ணும் பறையும் உண்டென்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இசை அறிவின் உச்சம் அப்படின்னு விடை இருக்கு. 46வது கேள்வி, செய்தி என்னும் சிறுகதை டேஸ் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சிவப்பு ரிக்ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு 47வது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்களை பொறுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நாஞ்சில் நாடான். எந்த புக் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற புக் எழுதியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு வண்ணதாசன். இவர் வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. தேர்ட் வந்துட்டு கு அழகிரி சாமி. இவர் வந்துட்டு என்ன புக் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பளிப்பு அப்படிங்கிற புக் எழுதியிருக்காங்க. ஃபோர்த் வந்துட்டு மேலாண்மை பொன்னுசாமி. இவர் வந்துட்டு என்ன புக் எழுதியிருக்காங்கன்னா, மின்சார பூ அப்படிங்கிற புக் எழுதியிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 4, 3, 1, 2. 48வது கேள்வி, தி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயணங்களை டேஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சூரிய உதய சூரியன். 49வது கேள்வி, நாகசூர கருவி டேஸ் மரத்தில் செய்யப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஆச்சமரம். 50வது கேள்வி, நாகசூரத்தின் மேற்பகுதியில் டேஸ் என்ற கருவி பொருத்தப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சீவாளி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 51வது. கூற்று 1, சிறுகதை என்பது சிறிய கதை கொஞ்சம் பக்கங்களில் முடித்து விடும் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. செகண்ட் ஒன் வந்துட்டு கூற்று 2, சிறுகதை என்பது சிறு சம்பவம் ஒரு மனநிலை ஆகியவற்றை மையமாக கொண்டு எழுதுவது. இது வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 52வது கேள்வி, அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர். விடை பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தி ஜானகிராமன். 53வது கேள்வி, இந்த போர்க்களத்தில் இந்த இரைச்சலில் நான் மட்டும் அமைதியை காண்கிறேன். இது யாருடைய கூற்று? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பிலிப் போல்ஸ்கா. விடை பார்த்தீங்கன்னா பிலிப் போல்ஸ்கா. 54வது, டேஸ் ராகம் அமைதியான மனதை விசும் பவளமல்லியின் நினைவை வாக்கில் மனதில் உண்டாக்கியது. இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சாமா. 55வது கேள்வி, சிறுகதை பின்னலில் ஆரம்பம் மத்திய சம்பவம் வீழ்ச்சி என 3 பகுதிகள் உண்டு என கூறியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ புதுமை பித்தன். 56வது கேள்வி, வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான் என்பது டேஸ். ஆப்ஷன் ஆ குற்றியலுகர புணர்ச்சி. 57வது, கரும்பு பஞ்சு என்பவை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மென்தொடர் குற்றியலுகரங்கள். 58வது கேள்வி, உடையார் என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணத்தில் இ என்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ உடம்படும் மெய். 59வது கேள்வி, பல் கூட்டல் பொடி பற்பொடி என்பது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ விகார புணர்ச்சி. 60வது கேள்வி, விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும். விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ 3. 61வது கேள்வி, பின் வருவனவற்றுள் உயிர் முன் உயிர் என்ற விதிப்படி புணர்வது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மணியடி. 62வது கேள்வி, பொன் கூட்டல் வலை இது வந்துட்டு எப்படி சரினா பொன் வலை என்பது டேஸ் புணர்ச்சி அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ உயிரீறு மெய்யீறு. 63வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா மண் கூட்டல் மண் கூட்டல் மலை தான் வந்துட்டு பொருந்தாது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா புறம் கூட்டல் 400
இதுவும் புறநானூறுன்னு வரும். கல்லூரி கூட்டல் சாலை, இதுவும் வந்துட்டு கல்லூரி சாலைன்னு வரும். இதுக்கு லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பல் கூட்டல் பலை பசை பசை அப்படின்னு வரும். இது 3மே கரெக்டாக இருக்குது. இது ஒன்று தான் வந்துட்டு ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். 64வது கேள்வி, ஓடை கூட்டல் ஓரம் ஓடையோரம் இப்புணர்ச்சியில் பயின்று வரும் விதி எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இ இ ஐ வழி யவ்வும். 65வது கேள்வி, ஏனைய உயிர் வழி வவ்வும் இவ்விதி பயின்று வரும் சொல் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பல உயிர். 66வது கேள்வி, பின் வருவனவற்றுள் குற்றிய லுகர புணர்ச்சிக்கான சான்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நாடியாது. 67வது கேள்வி, அல் கூட்டல் இலை ஆளிலை அப்படின்னு மாறி இருக்குது. இந்த இல் கூட்டல் இ வந்துட்டு லீயா மாறி இருக்கு. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு நிலைமொழி, இது வந்துட்டு வருமொழி. இப்போ பார்க்கலாம். நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்தின் அடிப்படையில் இப்புணர்ச்சியின் வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மெய் முன் உயிர். இல் அப்படிங்கிறது வந்துட்டு மெய் எழுத்து, இ அப்படிங்கிறது வந்து உயிர் எழுத்து. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 68வது கேள்வி, புணர்ச்சியின் போது மெய்யெழுத்துக்கள் இரட்டித்து வருவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மெய்மயக்கம். 69வது கேள்வி, பல உயிர் இச்சொல்லில் இடம் பெற்றிருக்கும் உடம்படும் மெய் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இவ். 70வது கேள்வி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு வகுப்பு. இது வந்துட்டு எதில் பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன் தொடர் குற்றிய லுகரம். செகண்ட் வந்துட்டு இரும்பு. இரும்பு பார்த்தீங்கன்னா மென் தொடர் குற்றிய லுகரம். தேர்டு வந்துட்டு அமிழ்து. அமிழ்து பார்த்தீங்கன்னா செகண்டு இடைத்தொடர் குற்றிய லுகரம். ஃபோர்த்து வந்துட்டு வரலாறு. இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றிய லுகரம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 3 4 2 1. 71வது கேள்வி, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் இக்குறளில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஏகதேச உருவக அணி. 72வது கேள்வி, இது வந்துட்டு திருக்குறளில் கடைசி பாதி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இது நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் குறள் எப்போவுமே வந்துட்டு நல்ல தரவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இங்கே வந்துட்டு கொஷினாக வந்திருக்கு. கூடி பிறந்தார் கூன்றுவ செய்தல் இலார் பொருத்தமான அடியை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அடுக்கிய கோடி பெறினும். 73வது கேள்வி, கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் டேஸ் குடியில் பிறந்தவர் தவறு செய்வது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ உயர்ந்த. நெக்ஸ்ட்டு 74வது கேள்வி, அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு டேஸ் சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை சால்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை வந்துட்டு ஆப்ஷன் இ 5 சால்பு. இது திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க. 75வது கேள்வி, ஊழி காலம் வந்தாலும் தன் நட்பண்புகளிலிருந்து மாறாதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சான்றோர். 76வது கேள்வி, மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகிற்கு டேஸ் ஆவார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அச்சாணி. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.